கேர்லீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஜிம்முக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படி அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் கமெண்ட் மஸ்ட் ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ்லேயே அது வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு பயோ டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஃபாலோ பண்ணலைன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் பெட்டில் படுத்துட்டு உருண்டுட்டு உங்கள் ஃபோனை எடுத்து அப்படியே ஜிம்மனுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜிம்மனா, நான் பேசுகிறது கேட்குதா? கேட்குதுடி, சொல்லு. என்ன இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட போலே? இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்ருக்க 11 மணிக்கெலாம்? என்ன விளாண்டுருக்கியா? நீ ஏன் இன்னும் காலையில் எழுப்பவே இல்லை? நீ பாட்டுக்கு போயிட்ட ஆஃபீஸ்க்கு கிளம்பி என்னை எழுப்பியிருக்கலாம்ல. ஆமாம், அப்படியே ஒன்று எழுப்பிட்டாலும் நீ எந்திரிச்சிருவ. ஏன் ஜிம்மனா இப்படி பண்ணுற? காலையில் நீ என்னை எழுப்பியிருந்தீன்னா நான் உனக்கு அழகாக குக் பண்ணி கொடுத்துருப்பேன். நீ எல்லாம் சொல்லிடி, நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் அழகாக குக் பண்ணி கொடுத்துருப்பேங்கிற பார்த்தியா? அதை மட்டும் சொல்லாதடி, என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்டா பொறுக்கி, நான் உனக்கு எவ்வளோ நல்லா சமைச்சு தந்தேன் நேற்று நைட்லாம். அதெல்லாம் நல்லா தானே சாப்பிட்ட? உண்மையை சொல்லு, நைட் அது நீ சமைச்சேன்னு. உன் சமையல் எப்படி இருக்குன்னு கூடவா எனக்கு தெரியாது? அது ஏதோ கடையில் ஆர்டர் போட்டு குண்டாவில் கொட்டி வச்சுருக்கேன், கரெக்டா? எப்படிடா கண்டுபிடிச்ச? பொறுக்கி எப்படி கண்டுபிடிச்சிட்டான் பாரு. அதானே எனக்கு தெரியுமே. சரி, நல்லா தூங்குனியா? ஏதோ என்னை அப்படியே தூங்க விட்ட மாதிரி சார் கேட்குறீங்க. நல்லா தூங்குனியான்னு? என்னை எங்கே நைட்டு நீ தூங்கவா விட்ட? அதனால தானடி காலையில் உன்னை எழுப்பவே இல்லை. நான் பாட்டுக்கு வந்துட்டேன் தூங்கட்டோன்னு. இருந்தாலும் நீ என்னை எழுப்பியிருக்கலாம், நான் சமைச்சு கொடுத்துருப்பேன். ப்ளீஸ் டி, நீ சமைச்சு கொடுத்துருப்பான்னு மட்டும் சொல்லாத. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். நீ சமைச்ச வாயில் வைக்க ஆகுமா சொல்லு? ஜிம்மனா, நீ என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுற. நிஜமாவே நான் நல்லா சமைக்க மாட்டேன்னா என்ன? சரி சரி சரி, நல்லா தான் சமைப்ப. இன்றைக்கி சாயங்காலம் நீ சமைச்சிரு, நான் வந்து சாப்பிட்றேன். இன்றைக்கி நான் கேன்டீனில் சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு தான் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிடுவேன். நல்லா சமைச்சு சரியா, வந்து சாப்பிட்றேன். ஐயோ, இவன் என்ன நம்மளை சமைக்க சொல்கிறான்? ஜிம்னா, நீ கேன்டீன்லேயே சாப்பிடு. இதுக்கு நீ மெனக்கெட்டு நீ வரணும் வீட்டுக்கு? நீ அங்கேயே சாப்பிடு, நான் நைட்டு சமைச்சு வைக்கிறேன். ஒழுங்கு மரியாதைக்கு நீ ஆஃப்டர்நூன் சமைக்கிற. நீ தானே சொன்ன நல்லா சமைப்பேன்னு. நான் அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன். போடா, உனக்கெலாம் உட்காந்து மெனக்கெட்டு சமைச்சிட்ருக்க முடியாது. நீ அங்கேயே சாப்பிட்டு வா, நான் ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதானே பார்த்தேன், நீ வந்து சமைக்கவும் மாட்ட. நீ சமைச்சாலும் அது வாயில் வைக்க ஆகாது. அது உனக்கே பிடிக்காது. ஆனால் சீன் போட்டுக்கிறது எனங்கிட்ட மட்டும், நான் நல்லா சமைப்பேன்னு. ஓவராக பேசாத, அப்புறம் பாரு சமைக்க கற்றுக்கவே மாட்டேன். நீ மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லாக சமைக்கிற மாதிரி ஆகிடும். சரி சரி, மிரட்டாதடி, ஓவராக மிரட்டாத. நான் வேணா ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வரேன், நம்ம 2 பேரும் ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? நீ வருவியா? நிஜமா அடி, வரேன் இன்னைக்கு, சரியா? வை. ஓகே, பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்து நைட் நடந்ததை நினச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு திரும்ப ஜிம்மன் கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே எடுக்கிறீங்க. என்ன இப்போ என்ன வேணும்? அது எனக்கு எதுவும் வேணாம், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. போடா பொறுக்கி, ரொம்ப உனக்கு வர வர குறும்பாயிட்டே போகுது. ஃபோட்டோ கேட்குற அளவுக்கு வந்துட்டு இல்லை நீ. அதெல்லாம் அனுப்ப முடியாது. அதான் ஆஃப்டர்நூன் வரேன்னு சொன்னில்ல, வா. அப்போ வந்து எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்துக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு ஃபோட்டோ தானடி, ஒரு ஃபோட்டோ கூடவா அனுப்ப மாட்டேன்? ஃபோட்டோ எதுக்குடா? அதை பார்த்து என்னடா பண்ண போகிற? சி, ஒன்றே ஒன்றுடி, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பு. ஜிம்மன், அதெல்லாம் அனுப்ப முடியாது, அதெல்லாம் தப்பு. என்னடி தப்பு? எனக்கு தானே அனுப்புகிற, வேறு எவனுக்காக தான் அனுப்புகிற? அனுப்புடி, ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அதெல்லாம் முடியாது, வை ஃபோனை அப்படின்னு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோனை அப்படியே சைலண்ட்டில் போட்டு தூக்கி போட்டுறீங்க. அவன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் உங்களுக்கு திரும்ப திரும்ப, ஆனால் நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்படியே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு ஃபோனை வச்சுட்டு அவன் அப்படியே ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது, டோர் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியே போகிறீங்க வெளியே மெதுவாக. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியே நிற்கிறான். நீங்கள் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணவும் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே உங்களை தூக்கிட்டு
அப்படியே உள்ளே போகிறான். ஜிம்னா நீ வர மாட்டேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ வந்துட்ட. சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன் மேம், ஆனால் வந்துட்டியே, பரவாயில்ல. அது எப்படி நான் வராமல் இருப்பேன்? என் பொண்டாட்டிக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு நான் வராமல் இருப்பேனா? தெரியும் நீ வருவேன்னு அப்படின்னு. அப்படியே அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் கொடுக்குறீங்க. அவன் அப்படியே உங்களை கீழே இறக்கி விட்டுட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்கு சார் இப்படி பார்க்குறீங்க? எதுனாலும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம்தான். நீ வாங்கிட்டு வந்தியா இல்லை ஆர்டர் போடணுமா? சரி, நீ ஏன் ஃபேனை போட வேண்டியது தானே? எவ்வளோ வெக்கையாக இருக்குது பாரு, ஏன்டி ஃபேன் போடல? ஜிம்னா இன்றைக்கி ஃப்யூஸ் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஃப்யூஸ் பிடுங்கிட்டு போயிட்டாங்களா? என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நான் கரண்ட் பில் கட்டியிருப்பேன்ல. அது நேற்று நைட்டு தானே நீ சொல்லிகிட்டு இருந்த. ரொம்ப எல்லாமே ஷெட்யூல் டைட்டாக இருக்குது, கையில் காசே நிற்க மாட்டுதுன்னு. எனக்கு என்ன, நான் வெக்கையில் இருக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் இருந்துப்பேன். கரண்ட் பில்லாம் இப்போ அவசியம் கிடையாது. என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே இருக்க, ஃபேன் கூட இல்லைண்ணா. ஃபேன் ஒன்று தான் ஒருபடியாக இருக்குது இந்த வீட்டில். லூஸு, ஒரு ஃபேன் தானே ஓட போகுது, அது கூடவா என்னால் கரண்ட் பில் கட்ட முடியாது? பைத்தியக்காரி. ஆனால் அம்மோ, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. யாருமே வேணாம், நீயும் நானும் வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்குன்னு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது பற்ற மாட்டேது. ஆனாலும் எப்படி எதுவுமே வேணான்னு நான் மட்டும் போதுன்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க. வேற ஒருத்தினா எப்போவோ போயிருப்பா, ஆனால் நீ மட்டும் எப்படி அப்படியே என் கூட இருக்க இன்னும். எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்ல ஜெமன். சாப்பாட்டுக்கு கூட இப்போ நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம 2 பேரும் சிரிக்கிறோம், சாப்பாட்டுக்கு இல்லையேன்னு. ஆனால் இதோ நான் எங்கள் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். நான் எப்போவுமே ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன் ஜிம்மன். உன் கூட வந்ததை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம 2 பேரும் சாப்பாட்டுக்கே இல்லாமல் போனால் கூட நான் இதை ரிக்ரெட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நானாக இருக்கேன். நான் வாய் விட்டு சிரிக்கிறேன். ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். நல்ல வேலை நான் உன் கூட வந்துட்டேன். தினமும் நைட்டு நீயும் நானும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு இந்த குட்டி வீட்டுக்குள்ளே நீயும் நானும் மட்டும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இதுவே போதும் ஜிம்மன். காசு பணம் பெரிய லக்ஸுரியஸான லைஃப்லாம் எனக்கு வேணாம். நீ என் கூட இருந்தால் அது மட்டும் எனக்கு போதும். வேன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஜிம்மன் உங்களை மெதுவாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் இப்படியே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை அந்த சோஃபாவில் தள்ளுறான். நீங்கள் அப்போ அவனை நிறுத்திட்டு, சார் வந்ததுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? எனக்கு எதுனாலும் ஓகே தான். சரி ஓகே, ஒரு மீல்ஸ் ஆர்டர் போடுறேன், 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம், சரியா? சரி. அவனும் அப்படியே ஆர்டர் போடுறான். ஃபுட்டும் வந்துடுது. 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக. ஜிம்மனா, நானும் வேலைக்கு போகிறேனே, ப்ளீஸ். நம்ம ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறோம். யார் சப்போர்ட்டுமே வேணான்னு நீ நானும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்படுற. சம்டைம்ஸ் காலையிலையும் நீ ஷிஃப்ட்டு பார்க்குற, நைட்டும் பார்க்குற. நான் எப்போவுமே வீட்டில் தனியாக தானே இருக்கேன். நானும் வேலைக்கு போகிறேன். நீ ப்ளீஸ் கோவப்படாத. அதெல்லாம் நீ ஒன்றும் பிடுங்க வேணாம், வேலைக்கெலாம் ஒன்றும் போக வேணாம். எதுக்கு எல்லோரும் பேசுகிறதுக்கு பொண்டாட்டியை வேலைக்கு விட்டு திங்குறான்னு அப்படியெல்லாம் என்ன பேசணுமா? ஜிம்னா, நம்ம ஏன் அடுத்தவங்க பேசுகிறத காதில் வாங்கிக்கணும்? அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம். நான் வேலைக்கு போகிறேனே, ப்ளீஸ். என்னாலே வீட்டுக்குள்ளே தனியாகவே எப்போ பார்த்தாலும் இருக்க முடியல. ஏண்டி வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு உனக்கு அப்படி நோக்குதா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டில் பேசாமல் இருவேன். கொஞ்சம் தான், கொஞ்ச நாள் தான் நான் இப்படி கஷ்டப்படுவேன். அதுக்கப்புறம் எப்படியாவது ஏதோ ஒரு இடத்த பிடிச்சி நான் மேலே போயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு 1 year கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். வேறு என்னடி, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு, சும்மா போட்டு எல்லாத்தையும் மனசில் ஏற்றிட்டு இருக்காத. நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துப்பேன். என் உடம்புல லாஸ்ட் வரைக்கும் உயிர் இருக்க வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன். அப்படி தான் நீ ஒன்றும் கஷ்டப்பட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாழணுன்னு ஒரு அவசியம் கிடையாது. பேசாமல் சாப்பிடு. ஏதாவது ஒன்று சொல்லி என் வாயை எப்படியே அடிச்சிடு. ஆமாம், அப்புறம் வேறு எப்படி அடிக்கட்டும்னு சொல்ல அடிக்கிறேன். சி பொறுக்கி, எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு இதே பேச்சு. பேசாமல் சாப்பிட்றா.
இருடி ஏறு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன், உனக்கு இருக்கு. ஏய் என்ன, நான் வேணான்னு சொன்னால் என்னடா பண்ணுவேன்? நீ வேணான்னு சொன்னாலும் பண்ணுவேன். தெரியும்ல நான் எப்படின்னு. எனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும். அது யாருமே நோ சொல்லக்கூடாது. உனக்கே தெரியும். அப்புறம் என்ன ஆகும்னு. என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. வேண்டான்னு சொன்னால் நீ எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு பேசாமல் தான் இருக்கணும். ஆமாம், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கே அந்த ஆக்டிடியூட்லாம் ஜிம்மன்கிட்ட இல்லையே. புரிஞ்சா சரி. சரி, நான் உனக்கு நோ சொல்லுவேன்னா என்ன? என் புருஷனே பாவம் நைட்டு பகலுமா எனக்கு வேண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவனுக்கு வேண்டி நான் ஒரு மணி நேரம் கூடவா சலிச்சு போக மாட்டேன் என்னால் முடியலனாலும். பரவாயில்லையே, டெவலப் ஆகிட்ட, என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட போலையே. உன்னை நான் எப்போவுமே புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒருத்தி மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், வேறு யாருமே உன்னை புரிஞ்சுக்கல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. தெரியும்டி, என்னை நீ மட்டும்தான் புரிஞ்சுப்ப, வேறு யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ ஒருத்தி தான். என் கோபம், என் சந்தோஷம், என் கஷ்டம் எல்லாத்துலேயும் நீ ஒருத்தி மட்டும்தான் இருந்திருக்க. என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் நீ மட்டும்தான் இருந்திருக்க. உன்னை புரிஞ்சுக்காம நான் எங்கடி போக போகிறேன்? சரி, எனக்கு இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்த? புரியல. என்ன, ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னியா என்ன? ஏதோ வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறேன். போதும், நான் என்கிட்ட நீ பேசவே பேசாத. அப்புறம் என்னடி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? நீ வாங்கிட்டு வந்த சொன்னால் தானே என்னால் வாங்கிட்டு வர முடியும். நீ சொல்லாததெல்லாம் என்னால் வாங்கிட்டு வர முடியுமா என்ன? நீ லவ் பண்ணும்போது மட்டும்தான் ஜிம்மன் அப்படி இருந்தா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. தாயே, நீ சொன்னாதான் தெரியும் எனக்கு என்னன்னு சொல்லு. நீ நீ எனக்கு ஃபஸ்ட்லாம் லவ் பண்ணும்போது, நம்ம மீட் பண்ணும்போது எனக்கு கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வருவீல்ல. இப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் வாங்கிட்டே வரதில்ல. நேற்று நைட்டு உங்ககிட்ட நான் இன்டைரக்டாக சொன்னேன், நான் காலையில் நீ வாங்கிட்டு வருவேன்னு நினச்சேன். ஆனால் நீ வாங்கிட்டே வரல. ஓ ஓ அதுக்கு தான் இப்படி உட்காந்துருக்கியா? சரி, இந்தா என் பேக் ஓப்பன் பண்ணி பாரு. எனக்கு தெரியும் நீ வாங்கிட்டு வந்திருப்பேன்னு. எங்கே ஓப்பன் பண்ணு அப்படின்ட்டு 2 பேரும் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் கண்ணாடி வளையல் அப்படியே இருக்குது, கலர் கலராக நிறையா வளையல் இருக்குது. ஜிம்மன் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து மெதுவாக போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே அந்த வளையலை அவன் முன்னாடி அழகாக ஆட்டி காட்டுறீங்க. அவன் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஒன்று பேக் ஹக் பண்ணிவிட்டு அவன் நெக்கில் அப்படியே கிஸ்ஸாக கொடுக்குறீங்க. அவன் ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே, ரூமுக்கு போகலாமா? நீ ஹாப்பி தானே? நீ சொன்ன மாதிரியெல்லாம் நான் பண்ணிட்டேன். இப்போ நீ வா, நம்ம ரூமுக்கு போகலாம். ஜிம்மன், எனக்கு ரொம்ப முதுகெல்லாம் வலிக்குதுடா. ஏண்டி, என்னாச்சு? அது கீழே நம்ம பண்ணுறோம்ல, பெட்டில் பண்ணோன்னா எனக்கு வலிக்காது. ஆனால் கீழே படுத்துட்டு பண்ணும்போது முதுகு ரொம்ப வலிக்குது ஜிம்மன். எனக்கு புரியுதுடி, ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பெட்டு கட்டிலெலாம் வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை. வந்ததுக்கப்புறம் நல்லா கிங் சைஸ் பெட்டாக வாங்கி போட்டுடலாம், சரியா? சரி, ஆனால் அது வரைக்கும் இந்த பாயில் படுத்து தான் பண்ணுமா என்ன? ஆமாம், அப்புறம் அதுவே நல்லா தானடி இருக்குது. எனக்கு முதுகு வலிக்குது ஜிம்மன். சரி, ஓகே, வா, நான் முதுகு வலிக்காத மாதிரி இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறான். கீழே பாய் விரித்து உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே அவன் அவங்க மேலே வரான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அங்கே ஃபேனும் ஓடாதனால 2 பேருக்குமே ரொம்ப ஸ்வெட்டாகி இருக்குது. அவன் ஒரு மாதிரி உங்களை அப்படியே பார்த்துட்டே உங்கள் மேலே படுத்துட்டு அவனோட மூஞ்சியை உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சு ஒரு மாதிரி மொத்தமாக கொடுக்குறான். நீங்களும் கண்ணை மூடிட்டு அப்படியே அவனோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். 2 பேரும் ரொம்ப ஸ்வெட்டாகி இருக்கீங்க. அவன் அப்படியே இப்போ உங்கள் நெத்திக்கிட்ட போயிட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நோஸ்கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு இப்படியே அவங்க வந்துட்டுக்கிட்ட போய் மெதுவாக முத்தமாக கொடுக்குறான். நீங்கள் இப்போ உங்கள் 2 கையும் வச்சு அவனோட கன்னத்தை பிடிச்சிட்டு அவனை கீழே படுக்க வச்சுட்டு இப்போ நீங்கள் மேலே போய் அவனுக்கு மெதுவாக அப்படியே முத்தமாக கொடுக்குறீங்க. அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அவன் அவங்கள அந்த பாயில் படுக்க வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து அவங்க மூஞ்சியவே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்போ ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு உங்கள் மூஞ்சியை
அவனோட கழுத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய் மறைச்சிக்கிறீங்க. அப்போ அவன் அப்படியே உங்களை லைட்டாக நகர்த்திட்டு அப்படியே உங்கள் மேலே இருக்க துணியெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு உங்கள் உடம்புல ஒரு இடம் விடாமல் மொத்தமாக கொடுக்குறான். இப்போ அப்படியே உங்கள் வயிற்றுக்கிட்ட அவன் வாயை வச்சு ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கான். நீங்கள் அப்போது அவனை அப்படியே மேலே இழுக்கிறீங்க. அவன் சட்டையை பிடிச்சி அவன் வரவே மாட்டேன்ட்டு உங்கள் வயிற்றுக்கிட்டே ரொம்ப நேரமாக விளாண்டுருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே மேலே வரான். 2 பேரும் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களை அப்படியே அவன் அந்த பாயில் போட்டு உருட்டி எடுத்துகிட்டு இருக்கான். 2 பேரும் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ரொம்ப மூச்சு வாங்கிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஜிம்மன் அப்போ ஒரு பிளாங்கெட் எடுத்து அவங்க 2 பேர் மேலேயும் போத்திட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உன்னை பார்த்துட்ருக்கீங்க. 2 பேர் மேலேயும் அப்படி ஸ்வெட் இருக்குது. ஜிம்மனா, நைட் நீ என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, புரியுதில்ல? இப்போ பண்ணிக்கிட்டா அவ்வளோதான். ஒரு நாளுக்கு ஒரு டைம் தான். உனக்கு ஓயாமலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, புரியுதில்ல? ஐயய்ய, இது என்ன? நீ என்ன புதுசு புதுசாக பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் கிடையாது. ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சுடுன்னு சொன்னேன். அனுப்ப முடியாது, வந்து பார்த்துக்கோ நீ தான் சொன்ன. இல்லைனா பேசாமல் கேன்டீன்லேயே சாப்பிட்டு நான் அங்கேயே இருந்திருப்பேனே. லன்ச் பிரேக்கில் எதுக்கு நான் வரணும்? ஒழுங்கு மரியாதைக்கு நைட்டு நீ வரலன்னு வை. ஜிம்மனா, ஏன் இப்படி பண்ணுற? அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளுக்கு ஒரு டைம் தானே, அதானே நம்ம பேசி வச்சுருக்கோம். ஆமாடி, நான் பாட்டுக்கு ஆஃபீஸில் பேசாமல் தானே இருந்தேன். நீ தானே கால் பண்ணி காலையிலே ஜிம்மனா வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு. நானா கேட்டேன்? உனக்கு பண்ணம் போல் இருந்திருக்கு. இன்டைரக்டாக ஏதோ பேசி என்னை வர வச்சிட்டேன். நைட்டு இது இல்லாமலாம் என்னால் தூங்க முடியாதுடி. ஒழுங்கு மரியாதைக்கு வரேன் நைட்டு. இப்போ நான் கிளம்புறேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. லன்ச் பிரேக் முடிய போகுது, நான் போகிறேன். இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, பார்த்து போ, வண்டியில் ஸ்பீடாக போகாத, சரியா? சரி, நீயும் ஒழுங்காக ரெஸ்ட் எடு. நான் போகும்போது கரண்ட் பில் பே பண்ணிட்டு போயிடுறேன், சரியா? சரி, லவ் யூ. இவன் அப்படியே இப்போ எந்திரிச்சு அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் வெறும் பிளாங்கெட் மட்டும் போத்திட்டு அப்படியே அந்த பாயில் படுத்திருக்கீங்க. அப்படியே திரும்ப உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக மொத்தமாக கொடுத்துட்டு அப்படியே இப்போ உங்கள் கழுத்துக்கிட்ட போகிறான். அப்படியே இப்போ அவனை தள்ளி விட்டுட்டு, என்ன உனக்கு கொழுப்பா? இப்போ தானே பண்ண, போ, டைம் ஆகுது பாரு. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அங்கே போய் திட்டு வாங்காத. சரிடி அம்மா, போகிறேன். ரெஸ்ட் எடு, சரியா? எந்திரிச்சு தேவையில்லாத வேலைலாம் எதுவும் பார்த்துட்ருக்காத. ஒழுங்காக தூங்கு. நான் வந்து நைட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சிட்றேன். சரி, நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போ. இப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு ஏதாவது வீட்டில் ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருந்த அடி தான் உனக்கு வந்ததும், புரியுதுல்ல? ஓ, அடிப்பியா? அடி பார்க்கலாம். நிஜமாடி, ஏதாவது வந்து நீ வேலை செஞ்சு வச்சுருந்தேன்னு தெரிஞ்சுது, அடி தான் உனக்கு. போடா, காமெடி பண்ணாமல். அவனும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்களும் உங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறீங்க. அப்படியே நைட் ஆகுது. அவனும் ஆஃபீஸ் விட்டு வரான், ரொம்ப டயர்டாக வரான். நீங்கள் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படியே பார்த்து உங்களை முறைக்கிறான். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வீட்டில் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு தானே சொன்னேன். அப்படி எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு வச்சுருக்க? ஆமாம், இது பெரிய வீடு, இது பெரிய அரண்மனை. இந்த அரண்மனையில் பெரிய பெரிய வேலை இருக்குது. என்ன, இந்த 2 ரூம், இந்த ஹால், அந்த ரூம், அவ்வளோதான். அப்புறம் அந்த கிச்சன், இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? பாத்திரம் நம்ம 2 பேருக்கு 2 பிளேட்டு 2 டம்ளர், அது கழுகுறதுக்கு எவ்வளோ நேரம்டா ஆக போகுது? ஏன்டா இப்படி பண்ணுற? எனக்கு புரியுது தங்கமே, உனக்கு என் மேலே அளவு கடந்த காதல் இருக்குது. அதுக்குன்னு ஒரு வேலை கூடவா என்ன செய்ய விட மாட்டேன்? ஆமாண்டி, நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாது. உன்னை மகாராணி மாதிரி நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு தானே உங்கள் அப்பங்கிட்ட இருந்து உன்னை கூப்பிட்டு வந்தேன். என்னடா நீ ரொம்ப யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவே நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனாடி? இல்லைடா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என்ன, எப்போவாது ரீக்ரியேட் பண்ணியிருக்கியா என்ன? ஐயோ, இப்படி நம்ம லக்ஸுரியஸான லைஃப்பை விட்டுட்டு இவன் கூட வந்துட்டோமே என்ன இருக்கு? இல்லைடா, நான் எதுக்கு அப்படிலாம் நினைக்க போகிறேன்? ஒரு நாள் கூட நான் அப்படி நினச்சது கிடையாது. நிஜமாவேவா? அப்படின்னு நினைக்க மாட்டேல்ல ஒரு நாளும்? இந்த இந்த டிசிஷனை நீ ரிக்ரெட் பண்ணிட மாட்டேல்ல? நீ என்னை பண்ண விட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
என்னை நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற தெரியுமா? இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீ என்னை எப்படி பார்த்துக்கிற? ஆ, இதை விட எனக்கு என்னடா வேணும்? உன் லவ்வை விட எனக்கு வேறு என்ன வேணும்? லூஸு, வா சாப்பிட்லாம், நான் உனக்கு சமைச்சு வச்சுருக்கேன். ஐயையோ, நீயா சமைச்ச? நீ சமைச்சனா எனக்கு வேணாண்டி. பாத்தியா அவனுக்கு கொழுப்ப, ஒழுங்கு மரியாதையாக வாடா, நல்லா தான் சமைச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் அவனும் அப்படியே கீழே உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ ஜிம்மின் வேணுக்கிட்டே உங்களை கலாச்சிட்டு இருக்கான் சாப்பாடு நல்லா இல்லைன்னு. நீங்கள் அப்படியே அவனை அடித்து விளாண்டுருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே வாசலில் உட்காந்துட்டு வெளியே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நல்லா ஜில்லுன்னு காற்று வருது. அப்போ அப்படியே அவன் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். ட்ரெஸ் ரொம்ப பழசாக இருக்குது. எடுக்கிறது கூட அவள்கிட்ட நல்ல துணி இல்லை. சரி, இதையே நோட் பண்ணாமல் விட்டோம். வன், ஆ ஏன் ஜிம்மன், நீயும் வா, இங்கே வந்து உட்காரு, நல்லா காற்று வருது பாரு. வன், அது என்னன்னா வரியா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம். இப்போ வா, மணி இப்போவே 8 ஆச்சு, எங்கே போகிறது இப்போ? அது வாடி, அப்படியே போயிட்டு வரலாம் வெளியே. ஆ சரி போகலாம். நான் கிளம்பிட்டு வரட்டுமா? ம் சரி, வா கிளம்பிட்டு வா. நீங்களும் போயிட்டு அழகாக ஒரு காட்டன் சாரீ வியர் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். எப்படி இருக்கேன்? அழகாக இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு என்ன குறைச்சல்? அவள் தான் அழகுன்னு அழகு, அப்படியே ஒரு அழகு. ஆமாம், இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. இப்போ அப்படியே நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பொட்டு வச்சிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை பின்னாடி இருந்து வந்து அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் மேலே சாஞ்சிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே கண்ணாடியில் அவங்க 2 பேரையும் பார்க்குறீங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிம்னா, நீயும் நானும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ல? இல்லடி, நான் மட்டும்தான் அழகாக இருக்கேன், நீ அழகாகவே இல்லை. ஐயா, நினப்பு தான். ஏதோ பாவமேன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அழகாமே இவர். ஓ, அப்போ நான் அழகா இல்லைன்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நீ நல்லாவே இல்லை, இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவ்வளோ அழகான பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா நீ நினச்சிப்பாரு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஐயா, நினப்பு தான். நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணலன்னு வை, உங்கள் அப்பா உனக்கு எங்கே போய் மாப்பிள்ளை தேடி இருப்பான்னு எனக்கு தெரில. ஐயா, எனக்கு என்ன குறைச்சல்? நான் அழகாக தான் இருக்கேன். ஆமாண்டி, உனக்கு என்ன குறைச்சல்? நீ அழகாக தான் இருக்க. அப்படியே உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அவன் மூஞ்சி எடுத்துகிட்டு போய் உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சு ஒரு மாதிரி முத்தமாக கொடுக்குறான். நீங்கள் ஒரு மாதிரி சினுங்கிக்கிட்டே அவனை தள்ள ட்ரை பண்ணுறீங்க. ஜிம்னா, போதும், எங்கேயோ போகணுன்னு சொன்னில்ல, வா போகலாம். ஏண்டி, நான் கூப்பிட்றேன் போகலான்னு, ஆனால் நீ எங்கே ஏதுன்னு கூட கேட்க மாட்டேற. நான் கூப்பிட்டதுமே வர. அப்படி தானே எங்கள் வீட்டிலேருந்து வந்தேன், வான்னு கூப்பிட்டதும் என்ன ஏதுன்னு கேட்டேன்னா என்ன? அவ்வளோ பெரிய விஷயத்துக்கே வந்துட்டேன், இதுக்கு வர மாட்டேன்னா என்ன? என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா என்ன? ஆமாம், நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே. இப்போ அப்படியே நீங்கள் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே அவனோட ஃபோர்ஹெட் அவங்க ஃபோர்ஹெட்டை வச்சுட்டு சரி வா போகலாம், டைம் ஆகுது, போகலாம். இப்போ அப்படியே 2 பேரும் போகிறீங்க. அவன் பைக்கில் நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் அப்படியே சிரித்து பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கீங்க பைக்கில். என்ன, துணி கடைக்கு வந்திருக்கோம், துணி எடுக்க போறியா என்ன? ஆமாம். யாருக்கு? உனக்கு தான். எனக்கெலாம் ஒன்றும் வேண்டாம். என்ன ஜிம்மன் பண்ணிகிட்ருக்கேன்? நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸே போதும். வெளியே கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு 4-5 சாரீ இருக்குது. வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு? தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணாத, வா போகலாம். இது ஒன்றும் வீண் செலவு கிடையாது, என் பொண்டாட்டிக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். நீ வா, வந்து ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துக்கோ, வீட்டுக்கு போட்டிருக்கு. வேண்டாம் ஜிம்மன், வீண் செலவு பண்ண வேண்டாம். நீ ஏன் இப்படி பண்ணுற? எல்லோரும் என்ன தாண்டி கேவலமாக பேசுவானுங்க பாரு. அது எப்படி இருந்த பொண்ணு எப்படி கூட்டிகிட்டு போய் எப்படி கொடுமைப்படுத்துகிறான்னு. எனக்கு தான் அது அசிங்கம். உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒன்று நான் நாதியத்து போகல. வா, வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 ட்ரெஸ் வீட்டுக்கு போட்டிருக்கேடு. ஜிம்னா, வேண்டாண்டா, உனக்கு தான் ஒரு ட்ரெஸ் கூட இல்லை ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறக்கு. நீ வா, உனக்கு போய் ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் நம்ம. எனக்கு எதுக்குடா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு? சரி ஓகே, உனக்கு 2 ட்ரெஸ்ஸு, எனக்கு 2 ட்ரெஸ்ஸு, சரியா? ஆளுக்கு 2 எனக்கு ஆஃபீஸ்க்கு போடுறதுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போடுறதுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துக்கோ, ஓகேவா? ஓகே, இந்த டீல் நல்லா இருக்குது, பா. இப்போ 2 பேரும் அப்படியே கடைக்குள்ளே போகிறீங்க.
உங்கள் 2 பேத்துக்கும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வெளியே வரீங்க. இப்போ அப்படியே 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஜிம்னை டைட்டாக பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அவன் அப்படியே உங்ககிட்ட பேசி சிரிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். 2 பேத்துக்கு மேலேயும் காற்று அப்படியே அடிக்குது. உங்கள் முடியெல்லாம் அப்படியே பறக்குது. அப்போ சடனாக ஜிம்மன் ஒரு இடத்துல பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் என்னென்னு ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. அது ஒரு பீச். அங்கே நிறைய பேர் கப்பல்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க, ஃபேமிலிஸாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்து என்னங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவன் அப்படியே இறங்குன்னு உங்களை இறக்கி விட்டுட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அங்கே நடக்கிறான் பீச்சுக்குள்ளே. ஆமாம், இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? ஆமாம், அப்புறம் வீட்டுக்குள்ளே ரொம்ப போர் அடிக்குதுல்ல, நீயும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா எப்போ பார்த்தாலும். அப்புறம் உனக்கே வெறுப்பாயிரும். ஐயோ என்னடா இது, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்குமே அப்படின்னு. அப்புறம் உன்னை இப்படி எங்காவது கூப்பிட்டு வந்தால் தானே ஆகும். வீட்டுக்குள்ளேயே உன்னை வச்சுருக்க மாதிரி இருக்கும்ல. அதனாலயா? ஜிம்மன் நல்லா இருக்குல்ல இன்றைக்கி கிளைமேட். மழை வர மாதிரி இருக்குது. இல்லடி, மழை வராது, காற்று தான் இப்படி அடிக்கும். அப்படியே 2 பேரும் பேசிட்டு அந்த பீச்சில் உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் ஹெட்டை எடுத்துகிட்டு போய் அவன் ஷோல்டரில் சாய்ச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க அந்த பீச்சை. அங்கால அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. காற்று ரொம்ப ஜில்லுன்னு அடிக்குது. நீங்களும் ஜிம்மன் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கீங்க. எனக்கு யாருமே வேண்டாம் ஜிம்மன், நீ மட்டும் போதும். இப்படி நீயும் நானும் சந்தோஷமாக இருந்தோன்னு வை, அதுவே எனக்கு போதும். எனக்கும் அது மட்டும் போதும்டி. சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வந்துடுவேன். என் பொண்டாட்டியை ராணி மாதிரி வச்சு நான் பார்த்துப்பேன். இப்படிலாம் கஷ்டப்பட தேவையே இல்லை. என்னடா கஷ்டப்படுறோம், நல்லா தானே இருக்கும். இதை விட எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அட்லீஸ்ட் நம்மளுக்கு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, ஒரு வீடு, தூங்குறதுக்கு தங்குறதுக்கு, அவ்வளோதான். இதை விட நம்மளுக்கு என்னடா தேவை இருக்குது சொல்லு? அன்பா என்னை பார்த்துக்க நீ இருக்க, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன். வேறு ஏதாவது வேணுமா என்ன? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர்டி, ரொம்ப ரேர். எனக்கு கடவுள் வைரத்தை தூக்கி அப்படியே கையில் கொடுத்துருக்காரு. ஜிம்மன், சம்டைம்ஸ் நீ ரொம்ப சூப்பராக காமெடி பண்ணுற ஜிம்மன். இப்படியே நீங்களும் ஜிம்மனும் ரொம்ப நேரம் இந்த பீச்சில் உட்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் அங்கே தண்ணியில் விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளே போகும் ஜிம்மன் அப்படியே உங்களை பேக்லேருந்து வந்து ஹக் பண்ணுறான். வேண்டாம் சொல்லிட்டேன் நான் ஆஃப்டர்நூனே நைட்டு பண்ண முடியாதுன்னு, பேசாமல் போயிடு. ஆனால் அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அப்படியே உங்கள் முதுகு ஃபுல்லாக முத்தமாக கொடுக்குறான். ஜிம்மனா வேண்டாம், வாய் மட்டும்தான் வேண்டான்னு சொல்லுது. இப்போ அப்படியே அவன் உங்களை அந்த வெறும் தரையில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே வரான். ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ தானே வீட்டுக்குள்ளே வந்தோம். அதான் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் எதுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணணும்? சரி இங்கே பாரு, ஒழுங்காக மெதுவாக பண்ணணும். நேற்று நைட்டு பண்ண மாதிரி வேகமாக பண்ணக்கூடாது. உனக்கு அப்படியே போக போக பைத்தியம் பிடிச்சிடும் போல். அப்படி வேகமாக பண்ணுற, அதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் முதுகு வேறு ரொம்ப வலிக்கும் தரையில் பார்த்து பண்ணினா. உனக்கே தெரியும்ல. தெரியும்டி தெரியும், மெதுவாக பண்ணுறேன் சரியா? சாஃப்டாக அப்படியே பொறுமையாக உனக்கு அப்படியே சொர்க்கத்தை காட்டுறேன் இன்றைக்கி. ஆமாம், இந்த மாதிரி டைலாக் பேசிட்டு தான் கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் அப்படியே புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியே அவன் மெதுவாக பேசிட்டு அவன் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையாக பண்ணிகிட்டு இருக்கான். கேடா அப்படியே இந்த 1 ஷாட் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நேற்று போட்ட 1 ஷாட்டில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இதில் வந்து ரொமான்டிக் சீன்ஸே இல்லை, நான் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு. என்னால் சில பல விஷயத்தெல்லாம் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுடா. நான் வேணால் ஒன்று பண்ணுறேன். டெலிகிராமில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, அன்சீன் கட்டா ஏதோ சொல்லுவாங்களே, எனக்கு தெரில. நான் அதை வேணால் அந்த மாதிரி பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி நான் டெலிகிராமில் போடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வேணால் பண்ணுறேன். பிகாஸ் யூடியூப்காரை வந்து இப்போ முன்ன மாதிரி கிடையாது. யூடியூப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு 2026. தமிழ் பிரச்சனை அண்டு நான் தமிழ்லேயே சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவன் வந்து அதை வந்து செக் பண்ணி, அந்த ஏஐ செக் பண்ணி இதை வந்து கம்யூனிட்டி கைடன்ஸ் வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக வேறு ஸ்டோரியை வந்து தமிழில் கீழே வந்து ஏஐ வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, இதுதான் இவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படிங்கும் போது கண்டிப்பாக பிரச்சனை வரும்.
அதனால இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், என்னமோ சொல்லுவாங்களே அன்கட் சீன்ஸ் அதெல்லாம் வந்து நான் வந்து டெலிகிராமில் போடுறேன். ஓகேவா? ஓகே, நான் அப்படியே போயிட்டு வரேன். டாட்டா பாய், லவ் யூ ஆல்.